விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பயிருக்கும் இந்தந்த மாதம் இந்தந்த நோய் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. ஸோ அது மாதிரி நம்ம ஒவ்வொரு பயிர்களுக்கும் எந்தெந்த மாதம் என்னென்ன நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம பார்த்திங்கன்னா சொல்ல போகிறோம். இது முன்கூட்டியே கிடையாது, ஆல்ரெடி நிறையா டாக்குமெண்ட்டெல்லாம் இருக்குது. பட் எந்த சேனல்லையும் இந்த பயிருக்கு இந்த மாதம் இந்த நோய் வரும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. ஸோ இது நம்ம ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பயிர்களோட லிஸ்ட்டு எடுத்து அது மட்டும் இந்தந்த மாதம் இந்தந்த பயிர் இந்தந்த நோய்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக மேக் பண்ண போகிறோம். அதில் முதல்ல நம்ம போடக்கூடியது மிளகாய்க்கு எந்தெந்த மாதம் என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிற ஒரு கால அட்டவணை தான் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இது எந்தெந்த மாதம் என்னென்ன நோய்கள் வருது, எப்படி வருது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்டாக கொடுக்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த மாதம் என்ன நோய் வருது, அதற்கான மருந்துக்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். இதில் ஜனவரி மாதம் என்ன நோய் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பூச்சி மற்றும் நோய் கால அட்டவணையில் ஜனவரி பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்குதல் அப்படின்னா இலைப்பேனும் பழத்துளைப்பான் இந்த பூச்சி தான் தாக்குதல் அப்படிங்கிறது இருக்கும். நோய் பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி காய்தலும், பழம் அழுகல், சாம்பல் நோய், நச்சுயிரி நோய்கள் இதுதான் பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மாதம். அதாவது இப்போ கரண்ட்டாக இந்த நோய்களெல்லாம் நம்ம செடிகளில் தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இது ஜனவரி பிப்ரவரிக்கு. ஓகே, ஜனவரி பிப்ரவரி பார்த்தாச்சு. அடுத்தது மார்ச் ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் இலைப்பேன் பழம் துளைப்பான் தான். நோயை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி காய்தல், பழ அழுகுதல், சாம்பல் நோய். அதாவது ஜனவரி பிப்ரவரியில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே மார்ச் ஏப்ரலுக்கும் பார்த்திங்கன்னா அந்த நோய்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, மே ஜூனை பொறுத்த வரைக்கும் இலைப்பேன், கூட்டுப்புழு, பழம் துளைப்பான் அப்படிங்கிற பூச்சிகளோட தாக்குதல் இருக்கும். நோயை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி காய்தல் மற்றும் பழம் அழுகுதல் இது 2 நோய்களும் பார்த்திங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த இதில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக நம்ம எந்த மாதத்துக்கு பார்க்குறோம்? மே, ஜூன், ஜூலை ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இலைப்பேன், பழம் துளைப்பான் இந்த 2 நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரியே நோயை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி காய்தல் மற்றும் பழம் அழுகுதல், நச்சு நோய்கள் இது எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இதெல்லாம் இந்தந்த மாதங்களில் இந்த நோய்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஜூலை ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது இலைப்பேன், கூட்டுப்புழு, பழம் துளைப்பான். நோயை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி காய்தல், பழம் அழுகுதல், நச்சுயிர் நோய்கள் இதெல்லாம் தாக்குதலுக்கான வாய்ப்புகள் எப்போனா செப்டம்பர் அக்டோபரில். நவம்பர் டிசம்பரை பார்ப்போம். நவம்பர் டிசம்பரை பொறுத்த வரைக்கும் பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் இலைப்பேன், கூட்டுப்புழு, பழம் துளைப்பான். நோயை பொறுத்த வரைக்கும் சாம்பல் நோய் தாக்குதல் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாதங்களில் தாக்குதல் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா, அடுத்ததாக நம்ம இந்த நோய்களை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த நோய்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு விதி இருக்குது. ஓகேங்களா, அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறேன். பூச்சி மற்றும் நோய் கால அட்டவணை. இந்த இலைப்பேன் மற்றும் சாறு உறிஞ்சும் வகையான பூச்சிகளுக்கு என்ன மருந்து பயன்படுத்தலாம், எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இலைப்பேன் மற்றும் சாறு உறிஞ்சி பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் அசிபேட்டு, இமிடாக்ளோரிஃபைடு அப்படிங்கிற டெக்னிக்கலில் பார்த்திங்கன்னா லான்சர் கோல்டு அப்படிங்கிறது வரும். கீழே பார்த்திங்களா, இங்கே ஃபோட்டோ போட்டிருக்கேன். அசிபேட் 50%, இமிடாக்ளோரிஃபைடு 1.5 SP இதுதான். ஓகேங்களா, இது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற கணக்கில் இப்போ 5 லிட்டர் தண்ணி 16 லிட்டர் தண்ணினா நம்ம ஒரு 16 to 20 கிராம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இந்த இலைப்பேன் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும். ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டார்த்தின் அசிபேட்டை மட்டும் நீங்கள் உங்களுக்கு லான்சர் கோல்டு கிடைக்கல, அதாவது அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோரிஃபைடில் கிடைக்கல அப்படின்னா அசிபேட் தனியாகவும் இமிடாக்ளோரிஃபைடு தனியாகவும் வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி எப்படா போகிறது அப்படின்னா அசிபேட் அப்படின்னு பார்க்குறப்ப டேங்குக்கு 20 கிராமும், இமிடாக்ளோரிஃபைடு பார்த்திங்கன்னா டேங்குக்கு ஒரு 15 ml to 20 ml போட்டிங்க அப்படின்னாலே போதுமானது. ஓகேங்களா, இது 5 லிட்டர் 14 லிட்டர் டேங்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரேயருக்கு ஏற்ற மாரி 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் பவுடராக இருந்தாலும் சரி இல்லை லிக்விடாக இருந்தாலும் சரி 1 ml அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸோ அதேமாதிரி அசிமா ப்ரைடுமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அசிமா ப்ரைடு பார்த்திங்கன்னா இலைப்பேன் மற்றும் சாறு உறிஞ்சி பூச்சிகள் மற்றும் அந்த வெள்ளை பூச்சி இதெல்லாம் நிறைய பறக்கும் இல்லையா, இதை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அசிமா ப்ரைடு. ஓகேங்களா, இது இலைப்பேன் மற்றும் சாறு உறிஞ்சி பூச்சிகளுக்கு. அடுத்ததாக இலை புள்ளி நோய் அப்படின்னு சொல்லி அந்த புள்ளியாக இலைகளில் வரும் இல்லையா,
ஸோ வெள்ளை கலரில் அது மாதிரி வரக்கூடிய நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப் இந்த கார்படென்சியம் மோனோசிப் இருக்குது இல்லையா, ஸோ அந்த டெக்னிக்கில் இருக்கக்கூடிய அந்த சாஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலிசி இது யூஸ் பண்ணலாம். அதுலேயே நிறையா நிறுவனங்களுடைய கலப்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கார்பனேசியம் அண்ட் மோனோசிப் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேங்குக்கு 20 to 25 கிராம் வரைக்கும் நீங்கள் போட்டு ஸ்ப்ரே பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். எதுக்குன்னா இலைப்புள்ளி நோய்க்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வரும் மிளகாயில். ஓகேங்களா. அடுத்ததாக வேர் மற்றும் தண்டுகளுகள் நோய்க்கு. வேர் தண்டுகளுக்கு நிறையா நண்பர்களுக்கு தெரியும் என்ன சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ காப்பர் ஆக்சிக்ளோரைடு இருக்கு இல்லையா, அந்த காப்பர் ஆக்சிக்ளோரைடோ அதுலேயே நிறையா டெக்னிக்கல்ஸில் வருது. ஓகேங்களா. சிஓசி, ரெடோமில் கோல்டு, காப்பர் ஹைட்ராக்சைடு இதுமாரி நிறையா இருக்குது. ஸோ ஒரு ஏக்கருக்கு 150 ml வரைக்கும் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது பண்ணப்படுது. 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 கிராம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா நமக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வேரலுகளுக்கும் தண்டலுகளுக்கும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக முன் மற்றும் பின்கருகள் நோய். ஓகேங்களா. அந்த முன் மற்றும் பின்கருகள் நோய்களுக்கு மைக்ரோபியூட்டைன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மைக்ரோபியூட்டைன் இது 1 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கும், தைப்போத்தனைட் மெத்தைல் 1 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் அப்படிங்கிற ஒரு அளவில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மிளகாயில் வரக்கூடிய முன் மற்றும் பின்கருகள் நோய்கள் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகிடும். இந்த முன் மற்றும் பின்கருகள் நோய் வந்து காலநிலையை பொறுத்து வரக்கூடியது. ஓகேங்களா. அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலத்துலேயுமே வந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும், வராருங்க செல்லி எவ்வளோதான் வியூ, பெரிய வியூவா, லார்ஜ் வியூ அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஜனவரி பிப்ரவரியில் பார்த்தாலும் முன் பின்கருகள் நோய்கள் அப்படிங்கிறது, முன்னோக்கி கருகள் நோய் அப்படிங்கிறது வந்திருக்கும். பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பின்னோக்கி கருகள் நோய். இப்படி ஜான் ஃபிப்பை பொறுத்த வரைக்கும் இதோடைய தாக்கம் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ இதோடைய தாக்கத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மருந்து அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இதோடைய பெயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துகிட்டு போய் இந்த டெக்னிக்கலில் எனக்கு மருந்து வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த டெக்னிக்கலில் இருக்கக்கூடிய மருந்து அப்படிங்கிறது கடைகளில் கொடுப்பாங்க. லோக்கலில் சிறு கடைகளில் இந்த மருந்துகள் எல்லாம் இருக்குமா அப்படின்னா கிடையாது. இந்த முன்கருகள் பின்கருகளுக்கான மருந்து மட்டும் சிறு சிறு கடைகளில் இருக்காது, பட் பெரும் கடைகளில் கண்டிப்பாக இருக்கும் இதற்கான மருந்து. ஸோ அங்கே நீங்கள் வந்து வாங்கும் பொழுது வாங்கி ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் கிடைக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா டானிக்ஸ் ஏதாவது ஒன்று கலந்துக்குங்க. நீங்கள் இந்த இதுக்குன்னு சில முன்கருகள் பின்கருகளுங்க மட்டும் இல்லாமல் எந்த மருந்து நீங்கள் அடித்தாலும் கூட வந்து டானிக் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்பனேசியம் மோனோசிப் ஸ்ப்ரே பண்ணுறீங்களா, கூட டானிக் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை நான் வந்து அசிபேட், எந்த டெக்னிக்கல் அசிபேட், இமிடா குளோரிஃபை, இந்த லான்சர் கோல்டராக இருக்கட்டும், ஸ்டார்த்தினாக இருக்கட்டும், எமிடாவாக இருக்கட்டும், அசிமா ப்ரைடாக இருக்கட்டும், இது மாதிரி நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் கூட டானிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரிசல்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் செடிகள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு இருக்கும், பூ பூக்கிறது, இது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ வீடியோ பார்க்குற நண்பர்கள் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்கும், என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் எந்தெந்த மாதம் என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத மேக் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.